என்னம்மா இது? உனக்கு நான் என்ன கெடுதலம்மா செஞ்சேன்? என்ன இப்படி தவிக்க விட பாக்குறீங்க? பகவானே என்ன மோசம் பண்ணிட்டாருப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா. சொல்லாம என்னப்பா செய்யறது? யாரு நான் உயிரா மதிச்சேனோ அவரே என்ன கை விட்டுட்டாருப்பா, கை விட்டுட்டாரு. இதை எப்படிமா நம்புறது? மாப்பிள்ளை விஷயத்துல நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டேம்மா. இல்லப்பா, இப்பதான் என் கண்ணால பாத்துட்டு வரேன். அவர் கங்கா கூட சந்தோஷமா இருக்காருப்பா. யாரு? அந்த செம்படுவ பெண்ணா? ஆமாப்பா, அவ அப்பவே சொன்னா உன் மாப்பிள்ளைய நான் எப்படியாவது மயக்கிடுறேன் பாருன்னு. அப்படியே அவருக்கு சொக்குப்படி போட்டு தன் மலையில சிக்க வச்சுட்டாப்பா. சிவ சிவ சிவ, என்ன அக்கிரமம்! அவாவ கர்ம பலனை அவாவ அனுபவிச்சுதானே தீரணும். நான் என்ன தப்பு செய்தேன்ப்பா இந்த தண்டனை அனுபவிக்க? நீ ஒரு தப்பு செய்யலம்மா. உனக்கு ஒரு கெடுதலும் வர முடியாது. அவசரப்படாதம்மா. நான் எப்படியாவது அந்த பிரம்மச்சாரியை பார்த்து புத்தி சொல்லி அழைச்சுன்னு வந்துடுறேம்மா. நீ எல்லாம் தெரிஞ்சவளாச்சே, கற்கொலை மகா பாப்பம் இல்லையா? இனிமே எப்பவும் எதுக்காகவும் இந்த வேலை வச்சுக்காதம்மா. உன் கால பிடிக்காத குறையா கெஞ்சி கேட்கிறேன் அம்மா. கௌரி, கௌரி. சொல்லாதீங்கப்பா. என்னடா அது கங்கா செய்யற வேலை பார்த்தேன்னு கௌரியம்மா வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டான். கௌரியம்மா வீட்டுக்கு கங்கை தீ வச்சுக்கனாடா? என்னடா என் கையில போய் சொல்லிக்கிற? அவங்க 2 பேரும் தான் உசுறு ஆச்சு, உசுறு உசுறு. அவன் நெருப்பு வச்சுதே கண்ணால பாத்துட்டு வந்துதானே சொல்றேன். வந்து பாரு எரியுது. ஆமா, இப்ப அவ எங்கடா கீரா? எல்லாம் அவ குடிசையிலதான் இருப்பா. அந்த சிவசாம் பையனோட கொஞ்சிக்கிட்டு என்ன அவமானப்படுத்தனோட பழி வாங்கறதுக்கு சரியான வழி கிடைச்சிருச்சு. சாமியை கூட்டிட்டு போய் அவளை புடிச்சு பஞ்சாயத்து வச்சு சரியான தண்டனை கொடுத்துக்கிறேன். பாத்துக்கினியா சுப்ரித்தானே? சிவசிவா சிவசிவா சிவசிவா, நான் உன் கையில சொல்லிக்கிறது சரியா போச்சு இல்ல? போற மானங்கட்டவங்க எல்லாம் விட்டு வச்சுக்கனா என்ன ஆகும்? ஒரே பாயாவும். ஓய் பிரம்மச்சாரி, எழுந்துருமையா. யார் நீங்களா? உமக்கு ஏன் இந்த கெட்ட புத்தி? ஆத்துல தங்க மாட்டம் கௌரி இருக்கச்ச இந்த பாழ சகவாசம் எதுக்கு? உம சொல்லி குற்றம் இல்ல. இந்த பாவி இருக்காளே, என்ன வசியம் பண்ணாலும் இந்த குடிசையிலேயே வந்து அடைஞ்சு கிடக்கிறீர். ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணி தொலைச்சிடுவோம். எழுந்து வரோம். இவர மயக்கின்னு கௌரிமா வாழ்க்கையை பாயாக்குறது பத்தாதுன்னு அவங்க குட்டிக்கு தீய வச்சுக்கிங்க. மூதாரி, என்னது கௌரியம்மா வீட்டுல தீயா? ஐயோ, கௌரிக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. ஏடி பெருசா நச்சுக்கிற? கௌரிமா வீட்டுக்கு நீ தீ வச்சுக்கல? கௌரியம்மா வீட்டுக்கு நானா தீ வச்சுக்கிறேன்? தீ வச்சுக்க நான் மூஞ்சி வச்சுக்கிறேன். அநியாயமா பேசுக்கனா நான் கைங்க போட சாக்குறது. இந்திரா 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 பத்தினி இவ சொல்லி நானா அப்படியே பறிச்சுக்கோ. நீ தீ வச்சுக்கல நாடி இந்த தீ வெட்டி உன் வீட்டுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு? இது என்ன அநியாயம்? நான் சத்தியமா சொல்லிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இங்க படுத்துக்கிட்டு கிடந்தேன். ஆமா, நீயே சொல்லியா? ராவுபுரம் உன்னை விட்டுட்டு எங்காச்சும் போய்கிறேனா? அப்படின்னா ராவுபுரம் 2 பேரும் இந்த குட்டி ராவுபுரா இங்கதான் இருந்துக்கினாரா வேற எங்கேயாவது போய்கினாரா? உண்மையை சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அசந்து போய் தூங்கிக்கிட்டு இருந்தேன். பாதி ராத்திரியில ஒரு தடவை முழிச்சு பார்த்தேன். அப்போ இவ என் பக்கத்துல இல்ல. இத காட்டி வேற என்ன வேணும் சாட்சி? ஐயோ, எனக்கு ஒண்ணு இவ மேல ஆசை இல்ல. இவதான் என்னை எப்படியோ மயக்கி கொண்டு வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க தொந்தரவு கொடுக்குறான். ஐயோ மச்சா, இது என்ன அக்கறம்பு மச்சா, கடவுளுக்கே ஆவாது. நான் தான் நீங்க இருக்க வேணாம் அந்த கௌரிய கட்டிக்கிட்டு போது சொல்லிக்கினேனே. நீ தானே புடிவாதமா என்கிட்டயே இருந்துக்கினே. சண்பத்துக்கு நான் தாண்டி உனக்கு புருஷன். உன்னை கட்டாயம் காப்பாத்துவேன்னு தலைவேலை வச்சுக்கிட்டு கூத்தாடிக்கினியே. இப்ப இத்தனை பேருக்கு முன்னால என்ன கைய விட்டுட்டியே
ஜாதி புள்ள ஏதோ இடம் வெட்டும் கொஞ்சம் நடவடிக்கை அப்படி இப்படி இருந்துக்கினாலும் வாயில பொய்யா வந்துக்கோ. நீ முடியா வாய வேலையே பயிரை மேய்ச்சிக்கிச்சுன்னா பயிர கதை என்ன ஆவறது? புருஷங்கள்லாம் இப்படி அக்கிரப்பு செய்துக்குன்னா உலகத்துல இருக்கிற இந்த பாய பொம்பளைங்க கதை என்ன ஆவறது மச்சான்? உலகத்துல இருக்கிற பொம்பளைங்களை பத்தி நீ ஏண்டி கவலைப்பட்டுக்கிற? இப்ப வாங்காது என்னன்னு நினைச்சு பாத்துக்க. உன்னாட்ட மானம் கெட்டவளையெல்லாம் விட்டு வச்சிருந்தா ஊருக்குள்ள மழை கூட பெய்யாது. நாளைக்கே பஞ்சாயத்து கூட்டி உனக்கு சரியான தண்டனை கொடுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து எடுக்க வீரப்பா, அங்கேயும் நீதான் தரப்பு. நமக்குள்ளவே பேசி சுழுவா ஏதாவது தண்டனை கொடுத்துக்கோ. அவன் சின்ன பொண்ணு. அதெல்லாம் முடியாது சாமி. இவனுக்கு கொடுக்கிற தண்டனை மைத்த பொண்டுகளுக்கெல்லாம் பாடமா இருக்கணும். நெருப்பு வச்சவனுக்கு நெருப்புலையே தண்டனை. ஈட்டிட்டு போங்கடா, ஈட்டிட்டு போங்கடா. ஒரு பேச்சு கேட்டுக்கோ மச்சான். இந்த உடம்பு உசுறு எல்லாம் உனக்கு நான் சொந்தம் கொடுத்துக்கினேன். அதுக்கு இப்படி ஒரு முடிவு கட்டணும் நீ நினைச்சுக்கினா அது ஓடிச்சோம். ஆனா எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் கிடையாது மச்சான். கட்டு வருஷம் மேல சத்தியமா சொல்லிக்கிறேன் மச்சான். நீ அந்த கௌரி அம்மாவையே கண்ணாரம் கட்டிக்கினு 2 பேரும் சந்தோஷமா இருந்துக்கங்க. ஆனா ஒண்ணு, அந்த கௌரி அம்மா ரொம்ப சாது சூதுவாது தெரியாத அப்பாவி பொண்ணு. உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிற மச்சான். எனக்கு செஞ்ச கொடுமைய அந்த கௌரி அம்மாவுக்கு செஞ்சிடாத மச்சான், செஞ்சிடாத. எங்க கையில நாடகம் ஆடிக்கிற போடா மச்சான். மச்சான் என்ன கொடுத்துறதுக்கு அப்பால அந்த சாம்பல் மேல உன் கையால ஒரு கை தண்ணி ஊத்துற மச்சான். அது போதும். உன் மேல என் உசிரியா எடுத்துக்கிட்டு தானே அதுக்கு இந்த உதவியாக்க செஞ்சிட மச்சான். மச்சான் கள்ள புருஷன நினைச்சு நினைச்சு ஐட்டு ஐட்டு சாப்பிட்டு. யோ யோ அப்படி எல்லாம் சொல்லிக்காதையா, கடவுளுக்கு பொறுக்காது. என்னடி வாசல் இருக்கீங்க? நான் யாருது? பரப்புடுங்க பரப்புடுங்க. கட்சி நேரத்துல ஏதாவது சாமியம் வேண்டிக்கிறா வேண்டிக்கா. எனக்கு வேற எந்த சாமியும் கிடையாதியா. நான் நம்பிக்கை இருக்கிற சிவசாமி தான் என்ன வந்து காப்பாத்தணும். காப்பாத்துவாரு காப்பாத்துவாரு. இந்நேரம் அக்கறையில அவருக்கும் கௌரியம்மாவுக்கும் கண்ணாரா நடந்துக்கிட்டு இருக்கோம் நடந்துக்கிட்டு இருக்கோம். சாமி சாமி, நம்ம கங்கம்மாவை அங்க நெருப்பு வச்சு கொடுத்தாங்க. கங்கா மாப்பிள, கங்கா சாமி கங்கா சாமி கங்கா சாமி கங்கா சாமி கங்கா சாமி கங்கா சாமி சிவசாமி அக்கறையில நீஞ்சிட்டு வர்றாரு. அவரை முதல்ல பிடிச்சுக்கிட்டு தப்பிக்க முடியாது அவசியப்பட்டு இருக்காரு. பிரமாதம் பிரமாதம். 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போய்க்கிறாங்க. போய் சாமி சாமி, நான் மெய்யாலுமே உன்னை தவிர வேற யாரையுமே நினைச்சுக்காத பத்னின்றது நெசமானா? உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு சக்தி கொடு. இந்த பாவிங்களுக்கு சரியான தண்டனை கொடு. ஓடிக்கா.
சாமு